வெல்கம் டு நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான செம்மண் பூமி ஒரு 3 ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க லேண்டு எல்லாமே விற்பனைக்கு உள்ள லேண்டு தாங்க. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரவள்ளி கிழங்க போட்டுங்க. இப்போ வந்து அறுவடை முடிச்சுட்டாங்க. அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்காக வந்து உழவு செஞ்சு போட்டிருக்காங்க. பாருங்கள், இடம் சூப்பராக இருக்கும். நல்லா செம்மண் பூமியாக வேணும்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க. பாருங்கள், அந்த மாதிரி கேட்ட கஸ்டமர் எல்லாமே பாருங்கள். இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 தென்னை மரங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிற தென்னை மரம் எல்லாமே இந்த தோட்டம் விற்பனைக்கு லேண்டில் இருக்குங்க. இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடுங்களாம் எதுவும் கிடையாதுங்க. கிணறு இருக்குது, போர் இருக்குது, ஒரு 45 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. அருமையான தென்னை மரங்கள். தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு மட்டும் வந்து கூட்டு கிணத்துல வந்திருக்கு. அண்ணன் தம்பி பார்க்கும். இவங்க ஒரு நாளைக்கு அவங்க ஒரு நாளைக்கு தண்ணி எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மழை காலத்தில் தண்ணி வந்து சிறப்பாக இருக்குங்க. கொஞ்சம் வெயில் காலத்தில் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். போர் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. கிணறு நல்லா ஆழமான கிணறு. அந்த கிணறு வந்து கூட்டு கிணறு தாங்க, பிரச்சனை கிடையாது. போர் வந்து தனியாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு லேண்டு, நல்ல செம்மண் பூமி, நல்லா வாஸ்து குபேரமில் ஹைட்டாக இருக்கும், சனிமலை ஹைட்டாக தாழ்ந்த மாதிரி இருக்கும், இடம் நல்லா இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களை சுற்றிலுமே அக்கம் பக்கம் வீடுங்க நிறைஞ்ச பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. இடம் நல்லாயிருக்கும். நேஷனல் பைபாஸ்லேருந்து அதாவது பார்த்தா எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் வாழப்படி விட்டு ஆத்தூர் செல்லும் வழியில் பெத்தநாயகம்பாளையத்துக்கு மிக அருகாமையில் இருக்குது பாருங்கள். தென்னை மரம் பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் இருக்குது. ஒரு 45 மரங்கள் இருக்குது. ஒரு பாதி மரம் நல்லா காப்பில் இருக்குது, ஒரு பாதி மரம் மீடியமான காப்பில் இருக்குதுங்க. வீடுங்க சுற்றிலுமே வீடுங்க இருக்குதுங்க. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 200-250 மீட்டர் உள்ளாருங்க. நல்லாயிருக்கும். இடம் சூப்பராக இருக்கும். மீட்டர் கணக்கில் ஒரு 200 மீட்டர் தான் வரும். இங்கேருந்து காட்டிலேருந்து ஜூம் பண்ணி பார்த்தாவே நமக்கு ரோடு காட்டியிருப்போம் பாருங்கள். இடம் நல்லாயிருக்கும். ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ரேட்டு வந்துங்க உங்களுக்கு 50 லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க இடத்துக்காரு. கொஞ்சம் நேரில் உட்காரும்போது கொஞ்சம் சிறிதளவு ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. இடம் பாருங்கள் நல்லாயிருக்கும். வேண்டி நம்ம நீட்டாக வந்து நம்ம பராமரிச்சுக்கலாங்க. ஏன்னா கூட்டு கிணறு இருக்குது, கூட்டு சர்வீஸ் இருக்குதுங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வாங்கிட்டாங்க, நம்ம ஒரு சோலார் போட்டாலும் நம்ம தனியாக அதை கண்டினியூ அந்த கூட்டு நாள் வர அன்றைக்கி அந்த கூட்டில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு நாளைக்கு நம்ம சோலார்லாம் நிறையா இன்றைக்கி வந்துருச்சுங்க. அதேமாதிரி கிணத்துக்கு போகிறதுக்கு பாருங்கள், இந்த 8 அடி பாதை வரும். இந்த மட்டுக்கு இடையில இருக்குல்ல, இது வந்து 8 அடிக்கு ஆகலுங்க. அந்த கிணத்துக்கு நம்ம போகிற மோட்டர் போட பிடிக்க இடம் நல்லா அகலமாக தடம் விட்டுருக்காங்க. கம்ப்ரஸர் இருக்குது, கிணறு இருக்குங்க. இப்போ கிணறு வந்து கொஞ்சம் ஆழமான கிணறு. வெயில் டைமில் நல்லா கரெக்டாக அந்த இடத்துல இப்போ நின்று ஜூம் பண்ணி எடுக்க முடியலைங்க. அதனால் வந்து தண்ணி சரியாக எனக்கு தெரியல. இடம் நல்லா இருக்குது. ஆனால் கிணத்துல தண்ணி இருக்குது. விவசாயம் பக்கத்துல எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ இவங்களும் வந்து இப்போ அறுவடை கிழங்கு மரவள்ளி கிழங்குலாம் அறுவடை முடிச்சிருந்தாங்க. அதனால் விற்பனைக்கு வரதுனால கொஞ்சம் வச்சுருக்காருங்க. இடம் நல்லாயிருக்கும். மண் அருமையான மண். நம்ம வாங்கிட்டு நீட்டாக வந்து தோட்டத்தை பராமரித்து வச்சுக்கலாம். ஏன்னா சேலம் மாவட்டத்தில் இருங்க. இன்றைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா வந்து நம்ம இன்றைக்கி பைபாஸ்லேருந்து வடக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கரால் இன்றைக்கி 80 லட்சம் 1 கோடி ரூபா விலை சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ரேட்டு போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காருங்க. இதே வந்து கூட்டு கிணறு இல்லாமல் தனி கிணறாக இருந்தால் சர்வசாதாரணம் இதுவுமே 65-70 லட்ச ரூபா விலை சொல்லுவாங்க பாருங்கள். இதுதான் தார் சாலை. அந்த வீடு இருக்குங்களா, இதுதான் வந்து பஞ்சாயத்து தார் சாலை. அதுலேருந்து பாருங்கள் கொஞ்சம் தூரம் தான் உள்ளார வந்தோடனே லேண்டு தான். நீட்டாக இருக்கும். நல்லா செம்மண் பூமி. அழகாக குபேரமுள்ள ஒரு வீட்டை போட்டுவிட்டுங்க நம்ம நீட்டாக பண்ணிக்கலாம். கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாயு முறையில் தான் இருக்குங்க. அது இந்த சோளத்தட்டும் இந்த விற்பனைக்குள்ள லேண்டு தான் இருக்குங்க. தேக்கு மரம் ஒரு 4-5 தேக்கு மரங்கள் நல்ல பெரிய மரமாகவே இந்த லேண்டில் இருக்குங்க. இடம் அருமையான லேண்டுங்க. இடம் பிடிச்சிருக்குன்னா கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து சைட்டை பாருங்கள். பிடிச்சினா டைரெக்ட் ஓனர் இருக்குது. உடனே உட்காந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு ஓரளவுக்கு நம்ம குறைக்க சொல்லி பண்ணிக்கலாம். நல்ல லேண்டுங்க. இன்றைக்கெல்லாம் வாங்கி போட்டால் நீட்டாக பராமரிச்சிடலாம். சூப்பரான லேண்டு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, டைம் ஃப்ரெண்ட்ஸ்.